மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்டதான ஒரு பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். ஜென்ம குருவாக சஞ்சரித்து வந்தவர் தற்போது தனஸ்தானத்தில் அற்புதமாக சஞ்சரிக்க போகிறார். குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற குரு பகவானின் ஒரு அற்புதமான இந்த சஞ்சாரத்தின் காரணமாக மிதுனராசி என்பர்களுக்கு பொருளாதார மேன்மை, தனப்பிராப்தி, சுபகாரிய நிகழ்வுகளிலிருந்து வந்த தடைகள் விலகுவது போன்ற அனைத்திலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். மனதிற்கு விருப்பமான இல்லறம் அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கான மதிப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் உற்சாக மிகுதியடைகின்ற பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். மாணவர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றல்ல புரிதல் திறன் மேம்படும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கான சூழல்கள் உருவாகும். உங்களுக்கு அனைத்து நிலையிலும் மேம்பட்டதானது ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும். அடுத்ததாக உத்தியோகத்துறை என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளியூர் சென்று பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உருவாகும். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. பொருளாதார மேன்மைகள் உருவாகும். நல்லதொரு சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி நகரக்கூடிய பயிற்சியாக மிதுனத்திற்கு இந்த பயிற்சி இருக்கும். பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வியாபாரத்துறை அமைப்பினருக்கு கூட்டு வியாபார விஷயங்கள் மேன்மையை கொடுக்கும். வெளியூர், வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் சாதகமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக ஜவுளித்துறை, ஏஜென்சி, மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு லாப சூழல்கள் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அநேக அனுகூலங்களை உங்களுக்கு செய்ய போகிறது. கலைத்துறை என்பவர்களுக்கு லாபகரமான சூழல்கள் உருவாகும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் நடிப்புத் துறையில் தேடி வரும். மூத்த கலைஞர்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை கொடுக்கும். புதிய வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த அளவில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் அவர்களால் மேம்பட்ட ஒத்துழைப்பும் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். கட்சியினரால் போற்றப்படுகிற சூழல்கள் இருக்கும். புதுவிதமான இலக்குகள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அமைப்பினருக்குமே இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கும். செல்வாக்கு மேம்படும். மதிப்பு அதிகரிக்கும். தற்பெருமையான பேச்சுக்களையும் கேளிக்கை நிமித்தமான செயல்களையும் முழுமையாக தவிர்த்து குறைத்து கொள்வது நல்லது. பொதுவாக இந்த பயிற்சியை பொறுத்தவரை மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்து வருவது கூடுதல் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு பெரிய அளவில் ஒரு அனுகூலமான சூழலாக அமையும்.